Hey guys, welcome to Anime Decode. இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹஷிரா இன் டீமன் ஸ்லேயரான ஒபுனா ஈகரோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய அனிமே ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 370 வருஷமா பசங்களே பிறக்காத ஒரு ஃபேமிலியில தான் ஒபுனாய் பிறக்கிறான். அவன் பிறந்தோடனே மூச்சு விடுற கூட காத்து இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன கேஜில் போட்டு அவனை அடைச்சி வச்சிடறாங்க. அவனோட அம்மா பாட்டி எப்பவுமே அவனை பயமுறுத்திட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நைட் வரும்போதும் ஏதோ ஒரு பெரிய உருவம் அவனோட கேஜை சுத்தி சுத்தி வர மாதிரி உணர்ந்திருக்கான். அது நகர்ற சவுண்டுல இவனால தூங்க கூட முடியல. 12 வயசுல தான் முதல் முறையா அந்த கேஜை விட்டு வெளியே வரான். வெளியே வந்து அவனை ரொம்ப லக்ஸூரியஸான ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க இவன் ஃபேமிலி எல்லாரும் கடவுள் மாதிரி வணங்குற ஒரு ஸ்னேக் டீமனை பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது அவன் ஃபேமிலியில எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் அது இந்த டீமனுக்கு அர்ப்பணிச்சிருவாங்கிறது. இவனோட கண்ணு கலர் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் அந்த டீமன் இவனை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் பெருசானக்கு அப்புறம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவனை இத்தனை வருஷமா கேஜில் அடைச்சி வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்போதான் அந்த ஸ்னேக் டீமன் ஒரு ஆர்டர் தந்திருக்கும். ஒபுனாயோட வாயை கிழிச்சு அதில் வர ரத்தத்தை என்கிட்ட கொடுங்கன்ட்டு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் பாட்டியும் செஞ்சிருப்பாங்க. ரத்தத்தை அந்த ஸ்னேக் டீமன் குடிச்சக்கப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிடுவோம். அதனால திருப்பி அவனை போய் கேஜில் அடைச்சி வச்சிருவாங்க. கேஜுக்குள்ள போன ஒபுனாய்க்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது ஒரே விஷயம் தான், இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும். எப்படியோ மேனேஜ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சாரான். ஆனா இவன் தப்பிச்சதை அந்த ஸ்னேக் டீமன் பார்த்துரும். பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வரும். இவனும் உயிருக்காக ஓடிட்டே இருப்பான். இவன் சாக போறான்னு நினைக்கிற அந்த டைம்ல தான் அப்ப இருந்த ஃபிளேம் ஹஷிரா கியோஜிரோ ரெங்கோக்கோட அப்பா செஞ்சிரோ ரெங்கோக்கோ அவனை வந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அவன் டீமான் ஸ்லேயர் கிராப்ஸ்ல சேர்றான். ட்ரைனிங் பண்ணி ஹஷிரா லெவல் வரைக்கும் வளர்றான். ஒபுனா ஈகரோட இவ்வளோ ஸ்கேரியஸ்டான ஃபிளாஷ்பேக் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது வரைக்கும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா.